கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 157 வசனம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உமது சாட்சியை விட்டு விலகேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை துன்பப்படுத்துகிற, நம்மை விரோதிக்கிற மனிதர்கள் அநேகம் இருக்கலாம். அனுதினமும் நம்மை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். அவள் பேசுகிற வார்த்தையினாலே நம்மை துன்பப்படுத்தலாம். அவள் செய்கிற செயல்களினாலே நம்மை துன்பப்படுத்தலாம். பல மனிதர்கள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கலாம். நம்மை விரோதித்து கொண்டிருக்கலாம். எல்லா காரியங்களிலும் நம்மை விரோதித்து கொண்டிருக்கலாம். நம்மை பார்க்கிற அந்த பார்வையை நம்மை ஒரு விரோதிகளைப் போல நம்மை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது, நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, அவர் வார்த்தையை விட்டு விலகாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு சாட்சியாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையை நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள் மத்தியிலும் நம்மை விரோதிக்கிறவர்கள் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி ஒரு சாட்சியாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவார். அதை அவர்கள் பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார், நம்மை உயர்த்துகிறார் என்பதை அவள் புரிந்து கொள்வார்கள். ஆமென். விரோதிக்கிற மனிதர்களை குறித்தோ துன்பப்படுத்துகிற மனிதர்களை குறித்தோ கவலைப்படாதபடிக்கு நம் கர்த்தரோடு கூட இடைப்படும் போது, அவரோடு கூட வாசம் பண்ணும்போது, அவரோடு கூட சஞ்சரிக்கும் போது, அவரை விட்டு விலகாமல் இருக்கும்போது, அவர் சாட்சியை விட்டு விலகாமல் இருக்கும்போது, அவர் வார்த்தையை விட்டு விலகாமல் இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு முன்பாய் நம்மை உயர்த்தி நம்மையே ஒரு சாட்சியாய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்படியாய் உங்களை நடத்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை துன்பப்படுத்துகிற, எங்களை விரோதிக்கிற மனிதர்கள் எங்களை சூழ்ந்திருக்கலாம். வார்த்தையினாலே, தாங்கள் செய்கிற செயல்களினாலே எங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம், எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் நாங்களும் சமூகத்தில் காத்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களை அவர்கள் மத்தியிலே உயர்த்துவீர். நீர் எங்களை அவர் மத்தியிலே ஆஸ்வதிப்பீர். நீர் அவர்கள் மத்தியிலே எங்களை மேன்மையான இடத்துல வைப்பீர். அதை பார்க்கும்போது அவர்கள் உம்மை புரிந்து கொள்வார்கள், உம்மை அறிந்து கொள்வார்கள். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர் என்பதை அவள் புரிந்து கொள்வார்கள். எங்கள் வாழ்க்கையே ஒரு சாட்சியை நீர் மாற்ற வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம். உங்கள் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களை நேர்த்தியாய் நடத்தும். ஆஸ்வதியும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.